அபார்ட்மெண்ட் வாசல்ல வெளியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது மெடிக்கல் கார பையன் ஒருத்தன் டெலிவரி கொடுக்கணும், லக்ஷ்மி மேடம் வீடு எங்க இருக்குன்னு கேட்டான். என்ன டெலிவரின்னு கேட்டதுக்கு பால் பவுடர்னு சொன்னான். நான் அதுல விஷத்தை கலந்து அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். அந்த பால் பவுடர் தான் லக்ஷ்மி அம்மா இப்ப அந்த குழந்தைக்கு கலந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க ஜெயிலுக்கு போறது உறுதி. சின்னடா இப்படி பண்ணிட்டேன், இது தப்பு இல்லையாடா? நான் ஜெயிலுக்கு போய் என் குடும்பத்தை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். காரணம் அந்த லட்சுமி தானே. அதான் நான் பட்ட கஷ்டத்தை அவங்களும் படணும்னு தான் இப்படி பண்ணேன். எல்லாம் சரிடா, அதுக்காக ஒரு குழந்தைய கொல்ற அளவுக்கெல்லாம் செய்யக்கூடாது, அது பாவம்டா. அக்கா திருந்திட்டீங்களா? அந்த லட்சுமி குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாது, அதை கெடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடா பயந்து சாவுறீங்க? டேய், பயம்ல அப்புறம், ஆனா இது வேற. சரி, இப்போ குழந்தை சப்போஸ் உயிர் போச்சுன்னு வை, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் அழுதுட்டு திரும்பவும் போய் தான் புள்ள கூட சேர்த்துக்குவா அவ. அப்புறம் இதனால எப்படி அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படி இப்படின்னு எதை சொல்ற? அக்கா, அந்த குழந்தைக்கு விஷம் வச்சதே லக்ஷ்மி தான் அப்படின்னு நீ ஒரு கதையை கட்டி விடுக்கா. சந்தோஷ்காக தான் லக்ஷ்மி கொலை பண்ணான்னு சொல்லி நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரையுமே நம்ப வச்சிடலாம். அப்புறம் அவங்க 2 பேருமே கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிடும்ல. டேய் தம்பி, இதெல்லாம் சரியா வருமாடா? அக்கா, நீ தைரியமா போய் பேசு, நான் இருக்கேன். ஹலோ, சொல்லு மேடி. ஹாய் சார், எங்க இருக்கீங்க? அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன், என்னாச்சு? நல்லதா போச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். என்ன விஷயம்னு சொல்லு மேடி. சார், இங்க பெரிய கூத்தே நடக்குது சார். நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க சீக்கிரமா வாங்க. சரி, போன் வை, வரேன். சீக்கிரம் வாங்க. வரேன். என்ன வேலை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா இவங்க? நம்மள எல்லாம் ஏமாத்தணுங்கிறதுக்காக ஆதிரா மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை சந்தோஷுக்கு தான் பிறந்ததுன்னு நமக்கெல்லாம் டவுட் வந்துடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் இவ்வளவு டிராமாவும். என்னைய முறைக்கிற சந்தோஷ்? உங்க அம்மா பண்ற வேலை அப்படி. நாம எல்லாரும் முன்னாடி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு, ஓ மை காட், சொல்றதுக்கு வாய் கூசுது. பச்சை குழந்தையே எப்படிதான் மனசு வந்துச்சோ? ஐ காண்ட் பிலீவ் இட். பிரதீபா, நிறுத்துறீங்களா? சும்மா லட்சுமி மேடம் மேல பழி போடாதீங்க, ஓகே? நான் ஏன் தேவையில்லாம பழி போட போறேன்? நடந்ததெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, அதை வச்சுதான் சொல்றேன். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாரும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பாங்கல்ல. அதான் அந்த குழந்தைய பாசமா வளர்க்கிற மாதிரி வளர்த்து இவங்களே அந்த குழந்தைய இப்ப நாம எல்லாம் சந்தேகப்பட மாட்டோம்ல. எல்லாம் அவங்களோட மாஸ்டர் பிளான் தான். இந்த அளவுக்கா போவாங்க? பிரதீபா, லக்ஷ்மி பத்தி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இதான் அந்த லக்ஷ்மியோட பிளானே. எவ்வளவுதான் ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் அது வெளியில தெரியாம அப்படியே மறைச்சிருவாங்க. இப்ப பாருங்க, குழந்தைக்கு விஷம் கொடுத்து அந்த குழந்தை உயிருக்கே போராடுற நிலைமையில இருக்கும்போது கூட நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. தட் இஸ் லக்ஷ்மி's talent. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. பச்சை புள்ளைய போய் பால்ல விஷத்தை வச்சு கொல்றதுல என்னத்த சொல்ல?
நல்லபடியா குடும்பம் பண்ணி 4 நல்லது கட்டத்துக்கு போய் வந்திருந்தா இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வந்திருக்காது. இதுதான் தாந்தோழித்தனமா குடும்பம் பண்ணுது. இது அவங்க குடும்ப பிரச்சனை, நமக்கு எதுக்கு? அதே எப்படிங்க விட முடியும்? நாளைக்கு லக்ஷ்மி தான் இந்த குழந்தை இப்படி பண்ணாங்கன்ற விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தானே அது அசிங்கம். சொல்லுங்க, நமக்கு தானே அது அசிங்கம். ప్రతిభ చెప్పింది కరెక్టే. இப்போ நாளைக்கே நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு அலையன்ஸ் பாக்குறாங்கன்னு வெச்சுக்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அவங்க சம்பந்தம் வெச்சுக்குவாங்களா? పెళ్లి చేయరు, கண்டிப்பா చేయరు. சார் பாருங்க சார், அவங்க எல்லாரும் அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அது எப்படிங்க வளர்க்குற குழந்தைய இப்படி பண்ண மனசு வந்தது? பத்திக்குச்சு. இனி லக்ஷ்மி ஆளாளுக்கு வார்த்தையாலேயே எரிச்சிருவாங்க. பையன் ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுத்துட்டு இல்லன்னு சொல்றான். அந்த பையனோட அம்மா அந்த குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. இப்படிப்பட்டவங்க இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல நாமளும் இங்க இருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. ஆமா. டேய் சந்தோஷ், ஏய், உங்க அம்மா பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்க. உனக்கு ஏன் கோபம் வருது? பாத்தியா எப்படி பேசுறாங்கன்னு? எல்லாம் உன்னாலதான். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா இன்னார் மருமக இப்படி பண்ணிட்டான்னு என்னையும் தானே சேர்த்து சொல்லுவாங்க. இந்த அவமானம் எனக்கு தேவையா? பெத்த புள்ளைய பத்தி நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? உன் வயித்துல பிறந்ததை தவிர அவன் என்ன பாவம் பண்ணா? வீட்டு ஆம்பளைங்களை மதிச்சாதானே? உன் இஷ்டத்துக்கு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க லக்ஷ்மி, சும்மா முறைச்சு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணதெல்லாம் நியாயம் ஆயிடாது. என்ன, உங்க வண்டவாள அத்தனையும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். நீங்க வேணா உங்க மாமனாரை வேணா பயமுறுத்தலாம், ஆனா எங்க எல்லாரையும் நீங்க ஏமாத்த முடியாது. సరిగ్గా చెప్పావు ప్రతిభ. ஹரி சார், இந்த குழந்தை கொஞ்சம் வச்சுக்கீங்களேன். அம்மா சொல்லும். லக்ஷ்மி, அபார்ட்மெண்ட் மொத்தமா உங்களை தான் பாத்துட்டு இருக்கு. நீங்க இனிமே தப்பவே முடியாது. ஆஹா, பிரதிபா பிளான் மறுபடி ஊத்துக்கிச்சு போல இருக்கே. என் குழந்தைக்கு வாங்கின பால் பவுடர்ல விஷம் எப்படி வந்தது? நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லுடா. சொல்ல மாட்டேன். ஹரி சார்,
இவர் தான் மெடிக்கல் ஷாப் ஓனர். இவர் கடையில் வேலை பார்க்குற பையன்தான் பால் பவுடரை எடுத்துக்கிட்டு லட்சுமி மேடம் வீட்டுக்கு டெலிவரி பண்ண வந்திருக்கான். அப்போ அப்பார்ட்மெண்ட் வாசல்லையே அவனை மறிச்சு பிரதிபாவோட தம்பி அவனை மிரட்டி கடையிலேருந்து கொண்டு வந்த பால் பவுடர் டின்னை பிடுங்கிக்கிட்டு அவங்கிட்ட வேற ஒரு பால் பவுடர் டின்னை கொடுத்து அதை செக்யூரிட்டி கிட்ட கொடுக்க சொல்லிருக்கான். அதை குடிச்ச குழந்தை உயிருக்கு போராடி இப்பதான் மீண்டு வந்திருக்கான். இதுதான் நடந்தது. இப்ப அந்த பையன் பயந்து போய் வேலையை விட்டு ஓடிட்டான். அதனாலதான் இவரை கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இவர்கிட்ட கேளுங்க, அவர் பதில் சொல்லுவாரு. இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. அடே பாவி, இது ஊவல தானா? இவ்ளோ நேரம் நான் எப்படி என் குழந்தைய கொல்ல பார்த்தேன்னு ஏதோ எமோஷனலா பேசிட்டே இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு சொல்லு பிரதிபா. லக்ஷ்மி, சத்தியமா எனக்கு எதெல்லாம் எதுவுமே தெரியாது லக்ஷ்மி. தெரியாது அக்கா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லக்கா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் இப்படி பண்ண? ஒரு குழந்தைய கொண்டு குடிக்க எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ, என்ன நீ? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? என்ன பாவம் பண்ணேன்னு கேக்குறேன். இல்ல, என்னோட அந்த பச்சை குழந்தை உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தையோட பால் பவுடர்ல போய் விஷத்தை கலந்திருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பச்சை குழந்தைய கொன்னுட்டு என்னோட குடும்பத்தை செதைக்கணும்னு நீ ஆசைப்படுற, அப்படிதானே? அது எப்படிங்க? யார் என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே அதை நம்புவீங்களா? சுயமா உங்களுக்கு ஒரு சிந்தனையே இல்லையா? நான் வளர்க்கிற என் குழந்தைக்கு நானே என் கையால விஷத்தை கலப்பேனா அப்படின்னு இவ சொன்னா அதை நம்பி நீங்க எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்க. ஏங்க, என்ன பத்தி உங்க யாருக்குமே தெரியாதா? நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளா? ஒரு பச்சை குழந்தையை கொல்றவளா நானு? சொல்லுங்க, ஏன் சும்மா இருக்கீங்க ஒவ்வொருத்தரும்? இவன் செஞ்ச அந்த தப்புக்கு ஃபுட்டேஜ் இருக்குது. அட பாவி, ஒரு குழந்தைய கொல்ற அளவுக்கு எப்படி மனசு வந்தது? உன் தம்பி பண்ணதை மறைச்சு இங்க வந்து எங்க முன்னாடி லக்ஷ்மி தான் கொலை பண்ண பார்த்தான்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்க. ஐயோ, நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. எனக்கு உண்மையாவே எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் அபார்ட்மெண்ட்லயே வச்சிருக்க கூடாதுங்க. கரெக்ட்டா சொல்ற. இவங்க எல்லாம் வெளியில துரத்தணும். ஆமா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மேடம், நான் போலீஸ்க்கு போன் பண்ணி வர வைக்கிறேன். இவனை உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். சார், அவன் ஓடிட்டான். இந்த பிரதீபாவும் அவங்க தம்பிக்கு உடனேதான் இருப்பாங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். சார், வேண்டாம் சார். இவங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. கேஸ் கோர்ட்னு நம்ம டைம் தான் செலவாகும். கெட்டது பண்றது மட்டுமே வச்சிருக்கிறவங்க கூட சண்டை எல்லாம் நம்ம போடக்கூடாது சார். அவங்கள கடவுள் கிட்ட தான் நம்ம விட்டுடணும். அப்பா, குடும்பத்துல இருக்கிற உறவு நிலைச்சு இருக்கிறதுக்கு காரணமே நம்பிக்கையால மட்டும்தான். ஆனா இங்க யாரும் யாரையும் நம்புறது இல்லையே. ஒரே வீட்டுல தானே இருக்கோம், ஆனா நமக்குள்ள எந்த உறவும் இல்லையே. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள மத்தவங்க கூட சேர்ந்துகிட்டு நாமளே அசிங்கப்படுத்துறது
மல்லாக்கா படுத்துக்கிட்டு எச்ச துப்புற மாதிரி அது நம்ம மேல தானே விழும். அண்ணே வாங்கண்ணே போலாம். இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கு தான் அசிங்கம். வாங்க. பிரதிபா, இவ ஏன் குழந்தை, எனக்காக வந்தவன். இவனை நீ இல்ல வேற எவனும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அத்தை ஒரு நிமிஷம். போலீஸ்ல சொல்ல வேண்டாம்னு நீங்க சொல்லிட்டீங்க, அது உங்க பெருந்தன்மை. ஆனா இவன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே பிடிச்ச சாபம். இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்ற முறையில இத சரி பண்ண வேண்டியது என் கடமை. பிரதீபா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஃபுட்டேஜ் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு அக்யூஸ்டுக்கு அடைக்கலம் கொடுத்தது ரொம்ப தப்பு. உனக்கு 3 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு ஓடிடு. இல்லனா நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும். நான் ஏன் விக்கெட் பண்ணணும்? பவி, இது என்னோட சொந்த பிளாட். என் ஹஸ்பண்ட் எனக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பிளாட். நீங்க சொல்றீங்கன்றதுக்காக உடனே எப்படி என்னால காலி பண்ண முடியும்? எனக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதுபடிதான் ஃபாலோ பண்ண முடியும். ஓ அப்படியா? பிரதீபா, இது ஒன்னும் சாதாரண கேஸ் இல்ல, தெரியும்ல. ஒரு பச்சை குழந்தைய கொலை பண்ண பார்த்த கேஸ். அதுவும் எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட்ல உன் பேரை மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் வாய்தா வாங்கி வாங்கியே வயசாயிடும். அது மட்டும் இல்ல, உன் ஹஸ்பண்ட் பேரையும் சேர்த்துட்டா அவரு ஃபாரின்ல எல்லாம் இருக்க மாட்டாரு. யோசிச்சுக்கோ. என்னடா சந்தோஷ் இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு அவமானத்துக்கு மேல அவமானமா வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான். உங்க அம்மாவுக்கு இது புரியாம அந்த புள்ளைய தாம் பெத்த புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. நாம ஏதாவது கேட்டா நம்மள அசிங்கப்படுத்துறா. இத பாரு, இந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்தது பிரதீபான்னு தெரிஞ்சதால போச்சு. இல்லைன்னா குழந்தை இங்க இருக்கிறது பிடிக்காம சந்தோஷ் தான் இப்படி பண்ணான்னு சொல்லி யாராவது கிளப்பி விட்டா நம்மள தானடா சொல்லுவாங்க. அதான் செஞ்சது யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க? டேய் சந்தோஷ், முதல்ல உன் பொண்டாட்டிய கணிச்சு வச்சுக்க. நீ எதை வேண்டான்னு வெறுக்கிறியோ அதத்தான் அவன் விரும்பி விரும்பி செய்றா. ஆமா, அந்த புள்ளைய விட்டுட்டு வான்னு சந்தோஷ் தலைப்பாட அடிச்சுக்கிட்டான். லட்சுமி அதை கேட்கல. இப்போ கொலைப்பழி வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இதோ இவ்வளவு அத்தை கூப்பிட்டாங்கன்னு உங்ககிட்ட கூட சொல்லாம போயிட்டான். அவ மேல போட்ட பழிய இவன் மேல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் கூட பேசவே மாட்டீங்களா? அத்தை என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ அப்படியே ஏன் பக்கம் திரும்பிட்டீங்கல்ல, அப்படிதானே? இப்ப அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் அவ கூட சேர்ந்த கூட்டுக்கிழமணி தானே. சும்மா நடிக்காத. ஏய் பாத்தியா, நாங்க சொல்றதுல உண்மை இருக்கிறதாலதான் அமைதியா உள்ள போயிட்டான். புருஷன் பேச்ச கொஞ்சமாவது மதிங்கடி. இதுங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாது.
என்ன சந்தோஷ், அவங்க அவ்வளவு பேசுறாங்க, நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க.